பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் உபாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 17 முதல் 20 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 17வது அதிகாரத்திலே பழுதும் அவலட்சணமான யாதொரு மாட்டையாவது ஆட்டையாவது உன் தேவனாய் கர்த்தருக்கு பலியிட வேண்டாம், அது உன் தேவனாய் கர்த்தருக்கு அருவருப்பாயிருக்கும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவருக்கு பலி செலுத்தும் பொழுது சிறந்த காரியங்களை ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும். ஆபேல், காயின் அவர்களுடைய பலிகளை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆபேல் தன் மந்தையில் உள்ள மிக சிறந்த தலையீற்றை கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்தினதை குறித்து வேதத்தில் ஆபேலையும் அவன் காணிக்கையும் தேவனத்தை அங்கீகரித்தார். ஆனால் காயின் தன் நிலத்தில் விளைந்த சிலவற்றை அவன் கொண்டு வந்தான். தேவனாய் கர்த்தர் அவன் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. தேவனாயத்தில் காணிக்கை மாத்திரமல்ல, காணிக்கை கொடுக்கிறவனுடைய உள்ளத்தையும் ஆராய்ந்து பார்க்கிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து எப்படி சரியான முறையிலே நீதி வழங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். லேபியரான ஆசாரியரிடத்திலும் அந்நாட்களில் இருக்கிற நியாயாதிபதியிடத்திலும் விசாரிக்க வேண்டும், நியாயம் என்னதென்று அவர்கள் உனக்கு அறிவிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்கு வேண்டிய நியாயத்தை அவர் அருளுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அதே வேளையிலே உடன்படிக்கையை மீறி தேவனற்ற வாழ்க்கையை வாழ்ந்தவர்களை தம் மத்தியிலிருந்து விலக்கி போடும்படி இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிற காரியத்தையும் நாம் இங்கே பார்க்க முடியும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ராஜா எப்படி அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது, ராஜா எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் ஆண்டவர்கள் தெளிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். 18வது அதிகாரத்திலே ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் உரிய காணிக்கைகள் எப்படி செலுத்த வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுத்தருகிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அதே வேளையிலே வெறுக்கத்தக்க பழக்க வழக்கங்கள், கானானியருடைய சமய பழக்க வழக்கத்தின்படி அவர்களுடைய இருந்த பழக்க வழக்கங்களும் மந்திர மாயஜால பழக்க வழக்கங்களும் இவைகளெல்லாம் தேவனுக்கு அருவருப்பானவைகள். அவற்றை ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்யக்கூடாது என்று சொல்லி அங்கு ஆண்டவர் விளக்குகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலும் இப்பழக்கங்களை கொண்டிருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்தவர்களாக எண்ணப்பட மாட்டார்கள். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஒரு தீர்க்கதரிசி எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 19வது அதிகாரத்திலே உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் ஜாதிகளை உன் தேவனாய் கர்த்தர் வேறற்று போக பண்ணுவதினால் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவாய் என்று அவருடைய பட்டணங்களிலே வீடுகளிலும் குடியேறும் போது நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு உன் சுதந்திரிக்க கொடுக்கும் உன் தேசத்தின் நடுவிலே உனக்காக 3 பட்டணங்களை வைக்க கடவாய் என்று சொல்லி இன்னொரு 3 பட்டணம் 6 பட்டணங்கள் அடைக்கல பட்டணங்களாக வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே கட்டளை கொடுக்கிறார். அடைக்கலம் கொடுக்கிற ஆண்டவர். ஆம், தவறுதலாக பாவம் செய்யும் பொழுது தண்டனையிலிருந்து மீட்கப்படும்படி அடைக்கல பட்டணங்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அதே வழியிலே
நியாயம் தீர்க்கும் போது 2-3 சாட்சிகளினுடைய வாக்கை கேட்டு அங்கே நியாயம் தீர்க்க வேண்டும் என்றும் ஆண்டவர் சொல்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 20வது அதிகாரத்திலே யுத்தத்துக்கு செல்லும் போது எப்படி செல்ல வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுத்தருகிறார். இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களிலே நமக்கு வானலோக பொல்லாத சேனைகளோடு நமக்கு யுத்தம் உண்டு. அந்த யுத்தத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி எபேசியர் 6வது அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு தீங்கு நாளிலே அந்த சேனைகளுக்கு விரோதமாய் நாம் எழும்பி நிற்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. யுத்தத்திலே வெற்றி சிறக்கவர் நம்மோடு உண்டு. அவர் யெகோவா நிசி. வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஜெயக்குடியேற்றில் ஆவியானவர் நமக்கு உண்டு. நமக்கு ஏற்படுகிற போராட்டங்களிலே யுத்தத்திலே தேவனாகத்தை நமக்கு ஜெயத்தை அருள்வார். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டு. ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெயத்தோடு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி செல்வோம். உன்னதரான தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன்.